கம்மியான பொருள் வச்சு எப்படி ஒரு காலிஃப்ளவர் 65 செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் 65 செய்கிறதுக்கு ஒரு பவுல் ஃபுல்லாக காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காலிஃப்ளவர் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம பாயில் தான் பண்ண போகிறோம். பாயில் பண்ணுறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்றின காலிஃப்ளவர் எடுத்து மேலே வச்சுக்கிட்டு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அளவு தெரியலனா மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. காலிஃப்ளவர் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக கேஸை கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைனா பொங்கி கேஸ் ஃபுல்லாக ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, காலிஃப்ளவர் வெந்துருச்சான்னு பார்க்கணும். அதுக்கு ஒரு காலிஃப்ளவர் எடுத்து நல்லா நசுக்கி பார்த்தீங்கன்னா நசுங்கணும். காலிஃப்ளவர் வெந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வடிகட்டி வச்சு வடிகட்டிடலாம். வடிகட்டினதுக்கப்புறம் ஒரு 2-3 வாட்டி பச்சை தண்ணியில் கழுவிக்கோங்க. கழுவிட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் நம்ம வேக வச்ச காலிஃப்ளவரை எடுத்து போட்டுக்கலாம். அப்படியே கொட்டிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். இப்போது மாவு ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மைதா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, சிக்கன் 65 மசாலா, காஷ்மீர் மிளகாய் தூள் 3மே 2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். கலர் நம்ம ஆட் பண்ணலை, அதுக்கு பதிலாக காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பண்ணும்போது ட்ரையாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரியே மிக்ஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன அளவில் போடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போது அடுப்பு பற்ற வச்சுட்டு மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ண காலிஃப்ளவரை எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். சூப்பரான காலிஃப்ளவர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி காலிஃப்ளவர் 65 கடாயில் ஒட்டாமல் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டிப் இருக்குங்க. அந்த டிப்பை நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி டிப் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபைனலி காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.